Zora Mehra, the queen of television industry. அவளோட ஒரு வார்த்தையில நிறைய பேரோட வாழ்க்கை உருவாகி இருக்கு, அதே மாதிரி அழிஞ்சும் இருக்கு. ஆனா விபாவோட இறப்புக்கு அப்புறமா இது எல்லாமே மாற ஆரம்பிச்சது. ஜோரா எந்த முறையில இந்த விளையாட்டு விளையாடணும்னு நினைச்சாலோ அது பலவீனமாயிட்டே இருந்தது. The powerful of feeling powerless. What? என்ன கிடைச்சதா? இல்ல, சார்ஜர் மட்டும்தான் இருக்கு. இன்னும் கிடைக்கலையா? ப்ளீஸ் கொஞ்சம் கவனமா தேடுங்க. அவங்க தான் பக்கத்துல எங்கேயாவது இருக்கும். வேற எங்க போயிருக்கோம்? நீங்களே வந்து பார்க்கலாம்ல. நான் சொல்றது கொஞ்சம் புரிஞ்சுக்குங்க. அவ போன் கண்டிப்பா கிடைக்கணும். என் மேல நம்பிக்கை இல்லையா? விபாவோட போன் விஷயத்துல நீங்க இவ்ளோ கன்சர்ன்டா இருக்கீங்க. இன்ஸ்பெக்டர் பவன் அது கிடைச்சா ஹேண்டில் பண்றதா சொல்லிருக்காரு. அந்த பவனை பத்தி உனக்கு தெரியாது. அவன் என்ன வேணாலும் பண்றதுக்கான வாய்ப்பு இருக்கு, புரியுதா? ஜுரா மேம், நீங்க விபா மேம் கடைசியா எப்ப பாத்தீங்க? நேத்து. அவ மார்னிங் வரைக்கும் ஷூட்ல தான் இருந்தா. அப்புறம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவ பிரேக் எடுக்க மேல போயிருக்கா. அதுக்கப்புறம் என்னோட பர்சனல் கஷ்டம்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் பட் ஐ திங்க் இட்ஸ் a shocking loss for the industry and unfortunately ஆக்சிடென்ட்டும் கூட. அது விசாரணைக்கு அப்புறம் தான் தெரியும். ஃபார்மாலிட்டிஸ் முடிச்சாகணும்ல. இன்ஸ்பெக்டர் பேஷ்த், ஆப்வியஸ்லி இது ஒரு ஆக்சிடென்ட் தான். வேற என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? இந்த விஷயத்தை இழுக்கிறது வேஸ்ட்னு உங்களுக்கு தெரியலையா? இப்போ விபாவோட ஃபேமிலிக்கு போலீஸ் டிபார்ட்மெண்டோட சப்போர்ட் தான் வேணும், क्वेश्चंस கிடையாது. மேடம், நீங்க உங்களோட ஸ்டேட்டஸ் பத்தி யோசிக்கிறீங்க. விபா எவ்வளவு பெரிய ஸ்டாரா இருந்தாங்கன்னு நீங்களே சொல்லிருக்கீங்க. சோ இந்த விஷயத்துல உண்மை வெளியில வரணும். இன்வெஸ்டிகேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இது ஆக்சிடென்ட்டா, சூசைடா இல்ல மர்டரான தெரிய வரும். எவ்ரிதிங் இஸ் அண்டர் கண்ட்ரோல். டிசிபி கிட்ட பேசிட்டேன், எல்லாத்தையுமே அவர் கவனிச்சுக்குவாரு. போஸ்ட்மார்ட்டம் கூட. ஓகே. கடுப்பேத்துறோம். எல்லா கதைகளுக்கு நடுவுல விபாவோட உண்மையான கதையும் ஒளிஞ்சிட்டு இருந்தது. அவ தன்னோட கடந்த காலத்துல அதை விட்டுட்டு வந்துட்டா. ஆனா அந்த கதை தான் உண்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரே வழியா இருந்தது. இந்த வீடியோ மூலமா தெரிஞ்ச உண்மை ரொம்ப கசப்பா இருந்தது. ஒருவேளை அந்த கதையை பார்த்தா கூட இந்த உலகம் ஏத்துக்க மறுக்கலாம். சர்ப்ரைஸ். உங்க கண்ணையே உங்களால நம்ப முடியலையா? இந்த விளையாட்டு இருக்குல்ல, நீங்க நினைக்கிறத விட ரொம்பவே பெரிய விளையாட்டு. ரொம்ப பவர்ஃபுல்லானது, ரொம்பவே ரகசியமானது. நீங்க என்ன யோசிக்கிறீங்கன்னு சொல்லவா? விவாதத்தா இஸ் an escort.
ஆக்சுவலா நீங்க அப்படி கூட சொல்லலாம். ஒருவேளை இந்த ஸ்காட் சரியான வார்த்தை எல்லாமே கூட இருக்கலாம். ஆனா ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கோங்க, இந்த விளையாட்டு இருக்குல்ல, நீங்க நினைக்கிறத விட அது ரொம்ப பெருசு. இதுல பணம் விஷயம் கிடையாது. இட்ஸ் அபவுட் பவர். நான் விபாதத்தா, ஒரு சின்ன ஊர்ல இருந்து வந்த ஒரு சாதாரணமான பொண்ணு. எனக்கு ஒரே ஒரு கனவு தான் இருந்துச்சு. மத்தவங்களுக்கு என்னை பத்தி தெரியணும்னு நினைச்சேன். உண்மையான என்ன மத்தவங்க பார்க்கணும்னு நினைச்சேன். என் வாழ்க்கையில நான் எதிர்பார்த்ததெல்லாம் இதுதான். டு பி சீன், டு பி நாலேஜ்ட். உண்மையான உன்னை பார்க்கறதுக்கு யாராவது இருக்கணும்னு உனக்கு தோணல? இங்க பாரு, உன்னுடைய வாழ்க்கையில யாராவது நீ கண்ணை மூடிக்கிட்டு நம்புற அளவுக்கு இருக்காங்களா? அவங்க கிட்ட உன்னால என்ன வேணும்னாலும் ஷேர் பண்ண முடியுமா? உன்னை விட அதிகமா அவங்கள உன்னால நம்ப முடியுமா? என்னால அப்படி ஜீய நம்ப முடியும். நம்ப முடியும். ஜீ யாரு? நான் யாருன்னு நானே கண்டுபிடிக்கிறதுக்கு உதவி செஞ்சவ. ஜீய பாக்குறதுக்கு முன்னாடி நான் யாருன்னு எனக்கு தெரியல. என்ன வேணும்னு தெரியல. She helped me to impress my inner devils. No. Paki boss. Really? Option 3. No. இது வேலைக்காகல. மேம், உமாவோட ரோல்காக யாராவது ஃபைனல் பண்ணி தான் ஆகணும். வித்தின் அ வீக். எத்தனை வருஷமா நீ இங்க இருக்க? உனக்கு புரியவே இல்லையா? None of these works. எனக்கு அந்த கேரக்டருக்கான ஃபேஸ் வேணும். There is live life. அவ நிறைய விஷயத்தை பார்த்திருக்கணும், நிறைய விஷயத்தை ஃபீல் பண்ணிருக்கணும். Keep looking. ஓகே மேம். வாங்க. உன்ன மாதிரி ஒரு பெர்ஃபெக்ட் உமா எனக்கு எங்க கிடைப்பாவி? இந்த ஜஸ்டிஸ் ஃபார் விபா ரொம்பவே ட்ரெண்டிங்ல போயிட்டு இருக்கு. சரி, போனை பத்தி எதுவும் தெரிஞ்சுதா? டோன்ட் வரி. இன்னும் கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் எல்லாரும் மறந்துடுவாங்க. கூடிய சீக்கிரமே இந்த நியூஸ் பேஜ் 1ல இருந்து பேஜ் 8க்கு போயிடும். இத பத்தி யாருமே கவனிக்க மாட்டாங்க. ஐ டோன்ட் கேர். ஓகே, அவ தம்பிக்கு மார்க்கெட்ல நிறையவே அவுட்ஸ்டாண்டிங் லோன்ஸ் இருக்கு. And எல்லா இன்சூரன்ஸும் அவ பேர்ல தான் இருக்கு. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ இது எல்லாத்தையும் சோஷியல் மீடியால சொல்லி ட்ரெண்ட் பண்ணு. as soon as possible. போலீஸ்காரங்க விபாவோட கேஸ தற்கொலைன்னு சொல்லிட்டாங்க. இதுக்கப்புறம் இத பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. நீங்க ஒரு விஷயம் மறந்துட்டீங்க. விபாவோட தம்பி கூட அவ பேர்ல லோன் வாங்கியிருக்கான். 20 கோடி டியூ கூட இருக்கு. எஸ் 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 நேத்து தான் மிரர்ல வந்துச்சு. சோ இந்த ஆங்கிள்லயும் இன்வெஸ்டிகேட் பண்ணணும் இல்லையா? எஸ், ஏன்னா அவங்க இறக்கும் போது அவரும் ஷூட்டிங் ஸ்பாட்ல இருந்தார் இல்லையா? விபா தத்தாவுடைய தம்பி தான் அவங்களுடைய கொலைக்கு காரணமா? இருக்க வாய்ப்பு இருக்கு. அவ குடும்பத்துல இருக்கிறவங்க என்ன பண்ணிருக்காங்க? எல்லாரும் அவளை யூஸ் பண்ணிருக்காங்க. விபா தத்தாவுக்கும் அவங்களுடைய தம்பிக்கும் நடுவுல ஏதாவது பெரிய பிரச்சனை இருந்துச்சா? அதுக்கப்புறம் என்னுடைய வாழ்க்கையில ஜீ வந்தா. அப்பதான் முதல் தடவை நான் ஃபீல் பண்ணேன். அதாவது வாட் இஸ் ஃபீல் டு பி லைக் இன் கண்ட்ரோல்.
the feeling to be in control, the taste of power. இன்னைக்கு ரொம்பவே பெரிய பவர்ஃபுல்லான ஆளுங்க கூட எனக்கு முன்னாடி தலை குனிஞ்சிடுறாங்க. So, I'm not just a Scot. அப்ப நான் யாரு? எந்த ஒரு ஆம்பளையா இருந்தாலும் விபா தத்தாவுடைய மர்டர் கேஸ் ஒவ்வொரு நிமிஷமும் வேற வேற திசைக்கு போய்கிட்டு இருக்கு. சந்தேகத்துடைய வலையில நிறைய பேர் சிக்கி இருக்காங்க. இதுல உண்மை என்னங்கிறது கூடிய சீக்கிரம் நமக்கு தெரிய வந்துடும். உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா நாம ஒரே இடத்துல இருக்க கூடாது. மேல மேல தேடி போய்கிட்டே இருக்கணும். நிச்சயமா ஒரு நாள்